Hey guys, what's up? Welcome back to Sri Divil. நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க இந்த ரீல்ஸை ரொம்ப ஈஸியா எடிட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ண கண்டிப்பா புரியாது. புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஜ்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது டெம்ப்ளேட் பேஜுக்கு வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பீட் 5&5 Capcut டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் Capcutன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட VPN வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ VPN கனெக்ட் பண்ணி Capcutோட கனெக்டில் இருக்கணும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ VPN எப்படி Capcutோட கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு கிளியர் கட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். மேலே ஐகார்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் Capcut இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட Capcut வந்து ரீடைரக்ட் பண்ணும். Capcut உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வீடியோக்கு வந்து லோட் ஆகிட்டு ஒரு பக்காவான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, வீடியோ வேறு லெவலாக இருக்குது. இன்னும் வீடியோ முடியல. ஸோ ஆடியோ ஆட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2K 4Kன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2K 4Kல சேஞ்ச் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Capcutன்னு வாட்டர் மார்க் இல்லாமல் நார்மல் வீடியோவாக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ சேவ் ஆகுது. சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ வீடியோ சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணிங்கள, அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து ரொம்ப பழைய ஆடியோ. ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். மியூட், ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க எல்லா இடத்தோட ஆடியோ வந்து மியூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராக்டட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், எக்ஸ்ட்ராக்டட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் வந்து ஆடியோ வந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்கள் கேலரிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் உங்கள் Capcutக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் சவுண்ட் ஒன்லின்னு இருக்கும். ஸோ கீழே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இம்போர்ட் சவுண்ட் ஒன்லின். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க சவுண்டு மட்டும் அழகாக பிரிஞ்சு நம்ம வீடியோக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ வேறு லெவலாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் அந்த ஆடியோக்கும் லைட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா வீடியோ வந்து கம்மியாக இருக்கும், ஆடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1x இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 0.9 அந்த எக்ஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வீடியோ வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணுறங்க. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180pன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 180p இருக்கும். அதை ஃபுல்லாக செட் பண்ணிங்க. ஒரு 2K 4K அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கீழே ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும். ஸோ அதை 60 ஃப்ரேம் பர் செகண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.